ஆயில் புல்லிங் அது எப்படி பண்ணுறது? காலையில் எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இதயம் வளத்தை வாயில ஊத்தி நல்லா கொப்பளிக்கணும், அப்புறம் அதை துப்பிடணும். இதுதான் ஆயில் புல்லிங். வணக்கம். செய்திச் சுருக்கம். இந்தியாவுக்கு வர சரியான நேரம். பிரெஞ்சு தொழில்துறையினருக்கு அழைப்பு விடுத்தார் பிரதமர் மோடி. பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் ஏஐ உச்சிமாநாடு நடைபெற்று வருகிறது. மாநாடு துவக்க விழாவில் நமது பிரதமர் மோடி உரையாற்றினார். இந்தியா பிரான்ஸ் தலைமை நிர்வாக அதிகாரிகள் மன்றம் ஏற்பாடு செய்த கூட்டத்திலும் பிரதமர் மோடி பேசினார். இந்தியா பிரான்ஸ் நாடுகளுக்கு இடையே வணிகம் மற்றும் பொருளாதார ஒத்துழைப்புகள் விரிவடைந்து வருகின்றன. நிலையான அரசியல் காரணமாக உலகளாவிய முதலீட்டுக்கான இடமாக இந்தியா உள்ளது. இந்தியாவில் பாதுகாப்பு, எரிசக்தி, நெடுஞ்சாலை, சிவில் விமான போக்குவரத்து, விண்வெளி, சுகாதாரம், நிதி, தொழில்நுட்ப துறைகளில் உள்ள வாய்ப்புகளை பிரெஞ்சு தொழில் நிறுவனங்கள் பார்வையிட வேண்டும். பரஸ்பர நாடுகளின் வளர்ச்சி மற்றும் முன்னேற்றங்களுக்காக பிரெஞ்சு நிறுவனங்கள் இந்தியாவுடன் இணைந்து பணியாற்ற வேண்டும். புதுமை, முதலீடு, தொழில்நுட்பம் சார்ந்த கூட்டாண்மைகளை வளர்ப்பதில் இரு நாடுகளும் உறுதியுடன் இருக்கின்றன. இந்தியா வருவதற்கு இதுவே சரியான நேரம். அனைத்து துறைகளின் முன்னேற்றமும் இந்தியாவின் முன்னேற்றத்துடன் இணைக்கப்பட்டு இருக்கின்றன என்று பிரதமர் மோடி கூறினார். और प्रिडिक्टेबल पॉलिसी ये इकोसिस्टम स्थापित किया है. रिफॉर्म, परफॉर्म, ट्रांसफॉर्म के पथ पर चलते हुए आज भारत विश्व की 5वीं सबसे बड़ी इकोनॉमी है. विश्व की सबसे तेजी से ग्रो करने वाली मेजर इकोनॉमी है. जल्द ही दुनिया की तीसरी बड़ी इकोनॉमी बनने जा रहे हैं. भारत की स्किल्ड युवा टैलेंट फैक्ट्री और इनोवेशन स्पिरिट वैश्विक पटल पर हमारी पहचान है. आज भारत तेजी से पसंदीदा ग्लोबल इन्वेस्टमेंट डेस्टिनेशन बनता जा रहा है. मैं आप सबको कहता हूं कि भारत में आने का यही समय है, सही समय है. भारत की प्रगति में सभी की प्रगति जुड़ी है. इसका एक उदाहरण एविएशन क्षेत्र में देखा गया. जब भारतीय कंपनियों ने हवाई जहाजों के लिए बड़े ऑर्डर्स दिए और अब जब हम 120 नए एयरपोर्ट्स खोलने जा रहे हैं तो भविष्य की संभावनाओं का आप स्वयं अंदाजा लगा सकते हैं. அமைச்சராக தொடர வேண்டுமா? செந்தில் பாலாஜிக்கு கோர்ட் செக். சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் அமைச்சர் செந்தில் பாலாஜியை அமலாக்கத்துறையினர் 2023 ஜூன் 14 கைது செய்தனர். சென்னை புழல் சிறையில் அடைக்கப்பட்ட அவர் ஜாமீன் கோரினார். அமைச்சராக இருப்பதால் ஜாமீன் தரக்கூடாது என அமலாக்கத்துறையினர் எதிர்ப்பு தெரிவித்தனர். அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு அவர் ஜாமீன் கோரினார். 471 நாள் சிறைவாசத்துக்கு பிறகு 2024 செப்டம்பர் 26 சுப்ரீம் கோர்ட் ஜாமீன் வழங்கியது. சிறையை விட்டு வந்த சில தினங்களில் அவர் மீண்டும் அமைச்சர் ஆனார். அமைச்சர் பதவியிலிருந்து விலகியதால் தான் செந்திலுக்கு ஜாமீன் கொடுக்கப்பட்டது. வெளியே வந்தவுடன் அவர் அமைச்சராகிவிட்டார். அதனால் அவருக்கு அளிக்கப்பட்ட ஜாமீனை ரத்து செய்ய வேண்டுமென சென்னையைச் சேர்ந்த வித்யாகுமார் சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு தொடர்ந்தார். நீதிபதிகள் அபய் எஸ் ஓஹா, உஜல் புயான் அமர்வு முன்பு இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தது. அமலாக்கத்துறை வக்கீல் வாதிடும்போது செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கிடைப்பதற்கு முன் வழக்கு விசாரணைக்கு தடயவியல் நிபுணர் நேரில் வந்து சாட்சியம் அளித்தார். இப்போது செந்தில் அமைச்சராக இருப்பதால் பயத்தால் வர மறுக்கிறார். அதனால் செந்தில் ஜாமீனை ரத்து செய்ய வேண்டும் என கூறினார். அதை பதிவு செய்து கொண்ட நீதிபதிகள் கூறும்போது செந்தில் வழக்கு அரசு தரப்பில் மட்டும் 212 பேர் சாட்சிகளாக உள்ளனர். இந்த வழக்கின் குற்றச்சாட்டுகள் தீவிரமானது. செந்தில் அமைச்சராக இருப்பதால் அவர்கள் பயப்பட வாய்ப்பு உள்ளது. செந்தில் அமைச்சராக தொடர விரும்புகிறாரா என்பதை நாங்கள் அறிய விரும்புகிறோம். கடந்த முறையே இது குறித்து நாங்கள் அதிருப்தி தெரிவித்தோம். செந்தில் அமைச்சராக தொடர வேண்டுமா என்பதை மாநில அரசிடம் கேட்டுச் சொல்லுங்கள். அமைச்சராக தொடர விரும்பினால் முன்னுரிமை கொடுத்து இந்த வழக்கை விசாரிக்கலாம் என கூறி வழக்கை மார்ச் 4ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். திருப்பரங்குன்றம் பிரச்சினைக்கு சென்னையில் பேரணி ஏன்? சென்னை ஹைகோர்ட் கேள்வி.
திருப்பரங்குன்றம் மலையை பாதுகாக்க வலியுறுத்தி சென்னை ஏகாம்பரேஸ்வரர் கோயிலில் இருந்து கந்தக்கோட்டம் வரை வேல் யாத்திரை நடத்த அனுமதி வழங்க உத்தரவிடக் கோரி பாரத் இந்து முன்னணி மாவட்ட துணைத் தலைவர் யுவராஜ் என்பவர் சென்னை ஹைகோர்ட்டில் வழக்கு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கு நீதிபதி இளந்திரையன் முன் விசாரணைக்கு வந்தது. அப்போது தமிழக தலைமை குற்றவியல் வழக்கறிஞர் அசன் முகமது ஜின்னா ஆஜராகி ஏற்கனவே திருப்பரங்குன்றம் உரிமை குறித்து பிரிவியூ கவுன்சில் வரை சென்று முடிவு செய்யப்பட்ட பிறகு மீண்டும் அது குறித்த பிரச்சினை எழுப்புவது சரியல்ல என்று வாதிட்டார். திருப்பரங்குன்றம் மலையை காரணமாக்கி மக்களின் ஒற்றுமை குலைத்துவிடக்கூடாது. யாத்திரைக்கு மனுதாரர் கேட்கும் வழித்தடம் போக்குவரத்து நெரிசல் நிறைந்த சாலையாகும். யாத்திரைக்கு அனுமதி வழங்கினால் அது தேவையற்ற விரும்பத்தகாத பிரச்சினைகளை உருவாக்கும் என்று தெரிவித்தார். வழக்கை விசாரித்த நீதிபதி ஜி.கே. இளந்திரையன் யாத்திரை நடத்த கேட்டுள்ள வழித்தடம் நெரிசல் மிகுந்தது. திருப்பரங்குன்றம் மலை பிரச்சினைக்காக சென்னையில் யாத்திரை நடத்துவது ஏன் என கேள்வி எழுப்பினார். தேவையில்லாமல் பிரச்சினையை உருவாக்க வேண்டாம் என அறிவுறுத்திய நீதிபதி யாத்திரைக்கு வேறு இடத்தை தேர்வு செய்து தெரிவிக்குமாறு கோரி மனு மீதான உத்தரவை நாளை மறுதினத்துக்கு தள்ளி வைத்துள்ளார். நீங்க இந்த கேள்வியை விஜய் கிட்ட கேளுங்க. பிரேமலதா நச் பதில். தேமுதிக கொடிநாள் வெள்ளி விழாவை ஒட்டி சென்னை கோயம்பேட்டில் உள்ள கட்சி அலுவலகத்தில் பொதுச் செயலாளர் பிரேமலதா கட்சி கொடி ஏற்றினார். கூட்டணி அமைந்த போதே கையெழுத்திடப்பட்டு உறுதி செய்யப்பட்டதுதான் ராஜ்யசபா. அந்த ராஜ்யசபா தேர்வுக்கான அந்த நாள் வரும் பொழுது தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக யார் ராஜ்யசபா உறுப்பினராக டெல்லிக்கு செல்ல இருக்கிறார் என்பதை அந்த நேரத்தில் தலைமை கழகம் உங்களை அழைத்து அதிகாரப்பூர்வமாக நாங்கள் அறிவிப்போம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். விஜயுடன் நாங்கள் கூட்டணி அமைப்போம்ன்றது நீ விஜய் கேட்கணும். நாங்கள் 20 வருஷ கட்சி, இந்த கேள்வி எங்க கிட்ட நீங்க கேட்கக்கூடாது, புரியுதுங்களா? அதனால இந்த கேள்வியெல்லாம் நீங்க விஜய் கிட்ட கேளுங்க. ஏற்கனவே நாங்க எந்த கூட்டணியில இருக்கிறோம் என்பதை ஒவ்வொரு பத்திரிகையாளர் சந்திப்பிலும் நான் சொல்லிட்டு தான் இருக்கேன். அதாவது அவர் எடுபடுவாரா எடுபட மாட்டாரான்றதெல்லாம் நான் வியூகமாகவோ இல்ல ஜோசியமாவோ நான் சொல்ல முடியாது. அவருடைய அடுத்த கட்ட அடுத்த கட்ட நடவடிக்கைகள், அடுத்த கட்டது அவர் செயல்பாடை பொறுத்து தான் அது இருக்கு. சமூக நீதி உரிமையை கண்டு தயாநிதிக்கு வயிற்றெரிச்சல். பாரதிய ஜனதா மாநில பொருளாளர் எஸ்.ஆர். சேகரின் அறிக்கை. பார்லிமெண்டில் உடனடியாக மொழிபெயர்க்கும் வசதியில் 6 புதிய மொழிகளை இணைத்ததில் திமுகவுக்கு உடன்பாடு இல்லை. திமுக எம்பி தயாநிதி மாறன் சமஸ்கிருதத்தை எதிர்க்கிறேன் என்ற பெயரில் ஆட்சேபனை தெரிவிக்கிறார். முஸ்லிம் சகோதரர்கள் பரவலாக பேசும் உருது மொழியையும் உடனடியாக மொழிபெயர்ப்பு மொழிகளில் இணைத்துள்ளனர். இதை ஏற்க மனமில்லாமல் தான் திமுக இப்படி மடைமாற்றுகிறது. RSS சித்தாந்தம் காரணமாக சமஸ்கிருத மொழியை இணைத்துள்ளதாக குற்றம் சாட்டும் தயாநிதி மாறன் சமஸ்கிருத மொழியை தேசிய மொழியாக அறிவிக்க வேண்டும் என கூறிய அம்பேத்கரின் கருத்தையும் RSS சித்தாந்தமாக கூறுவாரா? நாங்கள் என்ன தாழ்த்தப்பட்ட மக்களா என்று பேசிய தயாநிதி மாறனுக்கு மொழிவாரி சிறுபான்மையினருக்கு கிடைத்த இந்த சமூக நீதி உரிமையை கண்டு வயிற்றெரிச்சல் இருப்பதில் ஆச்சரியமில்லை. ஆனால் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அரசு என்றுமே அனைத்து சிறுபான்மையினருக்கும் பக்கபலமாக நின்று என்றுமே சமூக நீதியை நிலைநாட்டும் என எஸ்.ஆர். சேகர் கூறியுள்ளார். இதுக்கு மேல பேசினா அவருக்கு தான் பாதிப்பு. கஞ்சா கருப்பு வெஸ் மாசு. சென்னை போரூரில் உள்ள மாநகராட்சி சமுதாய நல மருத்துவமனையில் டாக்டர்கள் பணியில் இல்லை என கூறி நடிகர் கஞ்சா கருப்பு மருத்துவமனை ஊழியர்களிடம் வாக்குவாதம் செய்தார். இதற்கு சுகாதார அமைச்சர் மா சுப்பிரமணியன் பதிலளித்தார். நான் என்ன சொல்றேன்னா, டாக்டர்ஸ் தனி கிளினிக் பண்ணிக்கிட்டு எதுவுமே ட்ரீட் பண்ணாதனால இங்க 2 லட்சம் ரூபாய் சம்பளத்தை வாங்கிக்கிறாங்க. இதை மருத்துவத்துறை அமைச்சர் பேசணுமா? இன்னைக்கு நான் போராட்டம் பண்ண போறேன். இந்த ஆஸ்பத்திரி தேவையே இல்லை. எத்தனை மக்கள் நாய் கடிச்சு ஒருத்தர் இருக்காரு, மண்டை உடஞ்சு ஒரு பையன் ரத்தத்தோட உட்கார்ந்துருக்கேன். அந்த பாட்டி ரத்தவாந்தி எடுத்து செத்து போச்சு. அதை ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா முதல்வன் படத்தை வாழ்றது மாதிரி செத்து போன ஒவ்வொருத்துக்கு அவங்க உயிர் கொடுத்துட்டு இருக்காங்க. இதுவே நம்ம பண்ண முடியும். வேற என்னத்தை நான் பண்றது? தப்பா நடக்குது. இந்த டாக்டர்ஸ் நம்பர் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. டாக்டர் நம்பர் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. வேற கொடுக்கணும்.
மாட்டேங்கிறாங்க. ஏசி ஓடிக்கிட்டே இருக்கு, டாக்டர் வரணுமா வர வேணாமா, வேணும் ஓடிக்கிட்டு இருக்கு. இது ஃபுல்லா மக்கள் காசு தானங்க போய்கிட்டு இருக்கு. அவர் மருத்துவமனைக்கு போய் அவருடைய மகனின் சிகிச்சை இஎன்டி ட்ரீட்மெண்ட்டுக்காக போயிருக்காரு. அப்போ டாக்டர்ஸ்லாம் உள்ளே இருந்திருக்காங்க. ஆனால் அவர் பேட்டியில் டாக்டருங்களே இல்லை இந்த ஆஸ்பத்திரியில், செத்து போன பணத்துக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லி சினிமா வசனம் பேசுகிற மாதிரி பேசிட்டு வந்திருக்காரு. உடனடியாக அந்த பொறுப்பை வகிக்கிற வணக்கத்திற்குரிய பெருநகர சென்னை மாநகராட்சியின் மேயர் அவர்கள் சமூக வலைதளத்தின் வாயிலாக எத்தனை மருத்துவர்கள் அங்கே இருந்தாங்க, நேற்றைக்கு விடுமுறை நாளாக இருந்தாலும் கூட எத்தனை மருத்துவர்கள் இருந்தாங்க, எத்தனை மருத்துவ பணியாட்கள் அங்கே பணியாற்றி கொண்டிருந்தார்கள் என்கின்ற செய்தியை சொல்லியிருக்கிறார்கள். இதோடு அந்த செய்திக்கு முட்டுப்புள்ளி வைக்கலாம் என்று கருதுகிறேன். இதுக்கு மேலே கலர்னா அவருக்கு தான் பாதிப்பு. ஏஐ மாநாடு கூட்டறிக்கை அமெரிக்கா இங்கிலாந்து கையெழுத்திட மறுத்தது ஏன்? பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் நடந்த ஏஐ உச்சி மாநாட்டில் இந்தியா, பிரான்ஸ், சீனா, டென்மார்க், ஆஸ்திரேலியா, பெல்ஜியம், நியூசிலாந்து, சிங்கப்பூர், தென்னாப்பிரிக்கா உள்பட 58 நாடுகள் கையெழுத்திட்ட கூட்டறிக்கை வெளியிடப்பட்டது. ஏஐ தொழில்நுட்பம் உலகத்துக்கும் மக்களுக்கும் நலன் தருவதாக இருக்க வேண்டும். அதன் வளர்ச்சி அனைவருக்கும் பயனளிக்கும் வகையில் வெளிப்படையான மற்றும் நம்பகமானதாக இருக்க வேண்டுமென அந்த கூட்டறிக்கை வலியுறுத்துகிறது. பொதுநலன் கருதி ஒரு தனி ஏஐ தளம் நிறுவப்பட்டு உள்ளதையும் கூட்டறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கூட்டறிக்கையில் அமெரிக்கா, இங்கிலாந்து நாடுகள் கையெழுத்திட மறுத்துவிட்டன. ஏஐ உச்சி மாநாட்டில் அமெரிக்க துணை அதிபர் ஜே.டி. வான்ஸ் நேற்று பேசினார். ஏஐக்கு அதிகப்படியான கட்டுப்பாடுகள் தேவையில்லை, மாறும் தொழில் உலகத்தை அது கொன்றுவிடும். ஏஐ தொழில்நுட்பம் கருத்தியல் சார்புகள் கொண்டதாக இருக்கக்கூடாது. அமெரிக்காவின் ஏஐ தொழில்நுட்பம் சர்வாதிகாரமிக்க தணிக்கைகளுக்குள் இணைக்கப்படாது என அவர் கூறியிருந்தார். இதன் காரணமாகவே 58 நாடுகளின் கூட்டறிக்கையில் அமெரிக்கா கையெழுத்து போடவில்லை என கூறப்படுகிறது. ஏஐ தொழில்நுட்பம் தொடர்பாக உலகளாவிய நிர்வாகம் போன்ற விவகாரத்தில் கூட்டறிக்கையில் தெளிவு இல்லை என இங்கிலாந்து கையெழுத்திடவில்லை என கூறப்படுகிறது.